ராஜா சாருக்கு நான் எழுதினேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. அதுல வந்து என்னன்னா, ராஜா சார் பெரும்பாலும் அவருக்குன்னு சில கவிஞர்கள் வச்சிருப்பாங்க அப்பெல்லாம். ம். மேத்தா சார், பழனி பாரதி, அப்புறம் புலமைப்பித்தன் சார், ம். இவங்களுக்கெல்லாம் தான் வந்து வாய்ப்பு தருவாங்க. அவரு தான் டிசைட் பண்ணுவார் யார் கவிஞர்ன்ட்டு. டைரக்டர் சொல்ல முடியாது. ஆனா ப்ரொடியூசர் வந்து ஒரு அட்வொகேட். அவரு நான் வந்து உங்களுக்கு நீங்க 2 பாட்டு எழுதணும். ம். சார் ராஜா சார் ஒத்துக்க மாட்டாருன்னா, நான் சொல்றேங்க நான் தாங்க ப்ரொடியூசர்ன்ட்டாரு. நான் இதுக்காக செங்கல்பட்டுல இருந்து வந்துட்டேன். ம். அவன் வந்து சினிமால பாடல் எழுத போறோம் அப்படின்ட்டுன்னு. இவரு ப்ரொடியூசர் என்ன பண்ணாரு, ராஜா சார்னுடைய அந்த அவர் கம்போஸ் பண்ணுவார் ஒரு ரூமு. ம். அது கோயில் மாதிரி இருக்கும். பிரசாத் பிரசாத் ஸ்டுடியோல. studio. ஆமா, அந்த ஹார்மோனியம் வச்சுட்டு இருப்பாருங்க. எதிரில் போய் உட்கார்ந்தேன். என்ன முதல்ல தம்பி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாரு. சார் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். நீங்கெல்லாம் பாட்டு எழுத வந்தா இதையே நம்பி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாரு. ம். நான் சொன்னேன், அது உங்களுக்கு தெரியாதா நான் தான் வந்து எப்பயுமே கவிஞர்களை தேர்ந்தெடுப்பேன்ட்டு. ம். சார் நான் சொன்னேங்க சார், தயாரிப்பாளர் தான் சொன்னாரு, நான் சொல்லிட்டேன்னு சொன்னாருங்க சார். பாடல் இல்லைன்னு சொல்லிடாதீங்க, ம். நான் செங்கல்பட்டுல இருந்து வந்துட்டேன். ம். நான் நீங்க பாடல் இல்லைன்னு போனா திருப்பி போகும்போது ஏதாவது ஆச்சுன்னா கூட ஆன்மா சாந்தி அடையாது சார். என்ன ஐயோ அந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் இது பண்ணாதீங்க. நீங்க 2 பாட்டல் வேணாம், டூவெட் வந்து புலமைப்பித்தன் எழுதுவாரு, ம். நீங்க சோலோ எழுதுங்கன்னு சொன்னாரு. ம். அப்புறம் டியூன் கொடுத்தாங்க. துக்கு 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 ஜா தத்த துக்கு துக்கு ஜா. ம். அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து ஒரு பீச்ல நடந்து போற மாதிரி ஒரு ஜாலியா சோலோ சாங். ம். பட்டு வீரல் தொட்டு விட்டதால் அந்த மாதிரி அப்படிதான் கொடுப்பாரு அவரு ம். தத்தகாரம். எழுதி ரெக்கார்ட் ஆச்சுங்க. அப்போ சொன்னாரு, பாட்டு எழுதுறீங்க, மீட்டர்ல அப்படியே உட்காருது,